அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் ஊழிய சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு நேர மாற்றமாக இருந்தாலும் இணைந்திருக்கிறார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவர் கூடாக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக, பாடல்களுக்காக, துதிகளுக்காக, வேத வார்த்தைகளுக்காக, வேத வாசிப்புக்கோடாக கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய நாமத்தை உயர்த்துகின்ற வேளையிலும் கத்தர் தாமே இறங்கி வந்து ஆசீர்வதிப்பாராக. இருக்கின்ற இடங்கள், இருக்கின்ற வீடுகள், இருக்கின்ற அந்த பிரதேசங்கள், அதே வேளையிலே குடும்பத்தாரையும் கத்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன். 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 தேவனுடைய பாதத்தில் ஒரு மனமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிப்பதற்காக இந்த நல்ல நாளை தந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒரு மனமாக ஆராதிக்க போகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறபடியா அவரையே நோக்கி பார்ப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் ஆராதிப்போம். அதற்கு முன்பாக 34வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கு ஊடாக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடியதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் கொண்ட எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிப்பதற்காக இந்த நாளையும் நேரத்தையும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரம் உம்மை நோக்கி பார்க்க வைத்த தேவன் நீர். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்கள் தலைகள் மேல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், சொல், செயல் ஒவ்வொன்றிலும் நீர் அசைவாடிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரியது பிழையது என்று காட்டும் உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனங்கள் மூலமாகவும் நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன். நீர் மாட்சிமை நிறைந்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்பவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வானதூதர்கள் துதிபாடும் மத்தியில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தமானவரே, உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் தலை சாய்த்து நிற்க நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஒளியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மகத்துவமான நாமத்தை உடையவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதமான நாமத்தை உடையவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத உம்முடைய அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எப்போதும் உம்முடைய துதியை சொல்லி எங்களை ஆராதிக்க செய்யும் உம்முடைய தயவிற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, என்றென்றைக்கும் நீர் எங்கள் தேவன் என்று உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் வீற்றிருப்பவரே, நீர் பரிசுத்தமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒளியின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒளியின் வடிவாய் வாசம் செய்யும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களை கரங்களில் கொண்டவர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தமானவர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கண்கள் பூமி எங்கும் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உரியது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவரீருடைய கரத்தின் நிழலில் நீர் எங்களுக்கு அடைக்கலம் தந்தபடியால் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய கண்களால் நோக்கினபடியால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். நீர் நினைத்தபடியால் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். நீர் எங்களை தகுதியாக்கினபடியால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கணமும் எங்களை நேசித்து எங்களை விசாரிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலமிழந்து போய் நின்ற நேரங்கள் எல்லாம் எங்களை பலத்தால் இடைக்கட்டின தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சார்பில் நீர் செயலாற்றின தேவனாய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெண்கல பாதங்களை உடைய எங்கள் தேவாதி தேவனே, சாரோனின் ரோஜா என அழைக்கப்படும் எங்கள் தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பூமியில் ஈடு இணையற்ற தேவன் நீர் மட்டுமென்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரை உம்மை ஆராதிக்கிறேன். துதிக்கு பாத்திரரும் துதிகளை விரும்புபவரும் துதியில் மகிழ்பவரும் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசும் எங்கள் தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்திருக்கும் எங்கள் தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சத்துருவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் தேவாதி தேவன் நீர் உம்முடைய கரத்தில் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள், வாதியங்கள், கூடாரங்களை அணுகாமலும் நீர் எங்களை காத்து நடத்தின தேவன் ஆண்டவரே. நீரெங்கள் மேல் இரக்கம் கொண்ட தேவன், நீரெங்கள் மேல் கிருபையாயிருந்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கைகளை திடப்படுத்தின தேவன், எங்கள் கால்களை வலைக்கு நீக்கலாக்கி விட்ட தேவன், எங்கள் கால்களை உம்முடைய பாதத்தண்டையில் காலூன்றி நிற்க செய்த தேவன். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை கண்டபடியால் உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வாஞ்சியோடு தேடி வருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் எங்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் கண்மலை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர் என்று உம்மை ஆராதிக்கிறேன். பாவத்திலும் சாபத்திலும் இருந்த எங்களை பரிசுத்தமான இரத்தத்தால் தப்புவித்த தேவன் நீர் என்று உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் அளவில்லாத உம்முடைய கிருபைகளை பாடி துதித்து உமக்கு நன்றி சொல்ல வைப்பவரே. உள்ளத்தின் அடிய ஆழத்தில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் அடிய ஆழத்தில் இருந்து நாங்கள் உமக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள உம்முடைய பிரசன்னம் எங்களை இந்த நேரத்தில் ஆட்கொண்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடுவதற்காக உமக்கு நன்றி. உண்மையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி எங்கள் மத்தியில் உயிருள்ளவராய் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்குள் மேன்மை பாராட்ட செய்த எங்கள் தேவாதி தேவனே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் உம்முடைய பாதபடியில் நின்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் நீதியும் ஞானமும் நிறைந்த தேவனாய் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்ந்திருப்பீராக. எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. திரளான ஜனங்கள் மத்தியில் நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் மத்தியில் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை அறியாத ஜனங்களும் நீர் அற்புதமான தேவன் என்றதை இந்த நேரத்தில் அறிந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் என்கிற அந்த நிறைந்த பிரசன்னத்தில் நாங்கள் ஓடி வரும்போது உம்முடைய கிருபைகளை எங்களை விட்டு விலக்காமல் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்மை பாடல்களால் பாடி ஆராதிக்கும் போதெல்லாம் எங்கள் உள்ளங்களை நீர் மகளை செய்யும் தேவன். எங்களை உள்ளங்களை நீர் ஆளுகை செய்யும் தேவன். தலைமுறை தலைமுறையாக எங்களை நீர் புதிதாக பிரகாசிக்க செய்யும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது உண்மையின் நிமித்தமும் உம்முடைய கிருபைகள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். நீர் உண்மை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் கிருபை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நன்மைகளை மட்டும் செய்பவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உமது உண்மையின் நிமித்தம் எங்களை நிறைவாய் நிரப்பும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் வைத்த கிருபைகள் பெரிதாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தூயாதி தூயவர் நீர் என்றும் உம்மை போற்றுகிறோம். தூயாதி தூயவர் நீர் என்று உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கும் போதெல்லாம் கிருபையின் கண்களால் எங்களை காணுகிற சர்வ வல்லவ தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
எங்கள் பாதைக்கு வெளிச்சம் தந்த உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதையில் நடத்தி கொண்டு வரும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி எங்களை தேற்றும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடனின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடனின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நன்றி ஆண்டவரே. தூயாதி தூயவருடைய புகழை இந்த நேரத்தில் எங்கள் வாயினால் துதிக்க வைத்து பாட வைத்த தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரமானது ஆவியானவர் நீர் தங்கும் ஆலயமாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பாவமர கழுவின உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களை பழக்குவித்த தேவன், சத்துருவின் வல்லமைகளை எதிர்த்து நிற்க எங்களுக்கு கற்றுத்தந்த தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உனக்கு மகாபரிய பலமும் கேடகமுமாய் இருப்பேன் என்றவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி நாங்கள் எங்கு சென்ற போதிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே சென்று எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தின தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை அளித்த தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றவரே. நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்த தேவன். எங்களோடு நீர் வார்த்தைகள் மூலம் உடன்படிக்கை செய்த தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலங்களை எல்லாம் திட்டமிட்டு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. திரளான ஜனங்கள் மத்தியில், எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை தெரிந்தெடுத்த தேவன். தாயின் கருவிலிருந்து எங்களை தெரிந்தெடுத்த தேவன். உமக்காகவே நீர் எங்களை முன்குறித்தும்முடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்த தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் ஒன்று மேன்மையாக வைப்பேன் என்றவரே. நீர் அழைத்த தேவன் எங்களை கைவிட மாட்டீர் என்று உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் அழைத்த தேவன் எங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தைகளின்படி எங்கள் மனவாஞ்சகளின் படியே நீர் எங்களை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் நடக்கும் போதெல்லாம் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் குறைவுகள் ஒவ்வொன்றையும் நிறைவாக்கி தருகிற தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு எதிராக எழும்பும் ஒவ்வொரு ஆயுதமும் எங்களுக்கு வாய்க்காதே போக செய்யும் எங்கள் நல்ல தேவன் நீர். எங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செம்மையாக்கி சத்துருவின் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் முறியடிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. கோணலானவைகளை செம்மையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி எங்களுக்கு முன்னே சென்று எங்களை நடத்தி கொண்டு வரும் தேவன், எங்களுக்கு வெற்றி தரும் தேவன், எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன். நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளின்படி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விரிவாக்கி இதுவரையும் எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்கு முன்னே நீர் செல்வதற்காக உமக்கு நன்றி. எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை கைவிடாத தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்றவரே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்றவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் உம்முடைய பாதையில் நடக்கும் போது நீர் மோசையோடு இருந்தது போல எங்களோடும் இருக்கிற தேவன். எங்கள் வலது பார்சத்தில் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுகிறதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான கரம் எங்கள் தலைகள் மேல் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நாங்கள் போகும் இடங்கள் எல்லாம் எங்களோடு கூட வருகிறவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கரத்தை நீர் பிடித்து நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நடக்க முடியாமல் தள்ளாடி நிற்கும் போதெல்லாம் எங்கள் கால்களுக்கு பலம் தந்து எங்களை நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. எங்களை தோளில் சுமந்து இதுவரையும் நடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி. நன்மைகளை மட்டும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்கும் தேவன் நீர்தான் ஆண்டவரே, பலமற்றவனுக்கும் தேவன் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்களால் நீர் எல்லாரையும் காணுவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவன் நீர் இருளான பாதைகளை எல்லாம் வெளிச்சமாக்குவதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு பலத்த அரணாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் அரணம் கோட்டையுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கால்களை மான்கால்களாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தும் தேவனே. வாஞ்சியோடு நாங்கள் உம்மை தேடி வரும் போதெல்லாம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆர்ப்பரித்து துதிக்கும் போதெல்லாம் உயர்ந்த தலங்களில் எங்களை வைத்து அலங்கரிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்பவரே,
உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்று உம்மை துதிக்கிறேன். தேவாதி தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தேவன் நீர், எங்களை அழைத்த தேவன் நீர். உம்முடைய கரம் எங்களோடு இருக்க நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. எப்படியான ஒரு பாதையிலும் நடக்க எங்களுக்கு கற்றுத்தந்த தேவன், எப்படியான ஒரு சூழ்நிலையையும் மேற்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தந்த தேவன், வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி எங்களுக்கு பலம் தந்த தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை நடத்துவீரே. உன்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காணச் செய்வீர். என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நன்றி ஆண்டவரே. தாயின் கருவில் இருந்து எங்களை கண்டு பெயரை சொல்லி அழைத்த தேவன் நீர். நன்மைகளை மட்டும் இன்றைய நாள் வரை எங்களுக்காக நீர் நன்மைகளை மட்டும் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நடக்கும் பாதையிலும் கூட எங்கள் பாதங்கள் சறுக்காமல் தூதர்களை அனுப்பி நீர் காத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் காத்த தகப்பன் நீர், இனிமேலும் நீர் காக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று எங்களையும் எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புத்தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் பெயர் பெயராக சரணடைகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லவர் என்று, இனிமேலும் நீர் எங்களை காத்து நடத்த வல்லவர் என்று உம்முடைய பரிசுத்தமான பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் தூயாதி தூயவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கு நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனுடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பரிசுத்தமான தேவனுடைய கரம் எங்கள் தலைகள் மேல் இருக்கிறபடியால், எங்கள் வலது பாரசத்தில் நீர் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பயப்படாமல் இருக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய வார்த்தை என்ற கோலினால் எங்களை நடத்தி கொண்டு வருவீர் என்று, அந்த வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு பேசுவீர் என்றும், அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக தருகிறீர் என்றும் உமக்கு நன்றி சொல்லியுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்த வசனங்களை தந்து அந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் எங்கள் தேவாதி தேவன் நீர். நாங்கள் நடக்கும் பாதைகளை எல்லாம் வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு நடக்கும் பாதைகளில் வெளிச்சம் தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்மைகளை மட்டும் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவராக, மனதுருக்கத்தின் தேவனாக நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன் என்று தாயின் கருவில் இருந்தே எங்களை நீர் உமக்காக தெரிந்தெடுத்த தேவன். சத்துருவின் சகல விதமான வல்லமைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் தந்து, வார்த்தை என்ற கோலினால் நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்க செய்த தேவன். வார்த்தைகளை உச்சரித்து அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு அந்த வார்த்தைகள் மூலம் எங்களை வெற்றி பெற செய்த தேவன் ஆண்டவரே. இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் சொல்லும் போதெல்லாம், யெகோவா நிசியாய் நீர் எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்திற்கு பயந்திருக்கும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் வந்து நிற்கும் போதெல்லாம் நீதியின் சூரியனாய் நீர் எங்கள் மேல் இறங்குகிற தேவன் ஆண்டவரே. நீதியின் சூரியனாய் நீர் எங்கள் மேல் இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆரோக்கியம் தந்து நடத்தும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை குணமாக்கும் தேவனாய், ரட்சிப்பு தந்த தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண கற்று தந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்காக நாங்கள் காத்திருக்கும் போது வெட்கப்பட்டு போகாமல் எங்களை காத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்தான நேரங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம், தளர்ந்து போய் நிற்கும் நேரங்கள், பயந்து போய் நிற்கும் நேரங்கள், திகைத்து போய் நிற்கும் நேரங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்காகவே நீர் இறங்கி வருகிற தேவன். எங்களுக்காகவே நீர் இறங்கி வந்து உம்முடைய நிழலில் நீர் எங்களை மறைத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான உபத்திரவத்துக்கும் எங்களை விடுவிக்கும் தேவனாய், நன்மைகளை மட்டும் செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறே, நாளெல்லாம் செலுத்துகிறே. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறே, நாளெல்லாம் செலுத்துகிறே. நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. உலகம் என்னை தோற்றும் போது தேற்றி நீரையா, உறவெல்லாம் வெறுத்த போது அன்பு கூந்திரே. நண்பன் என்னை பகைத்த போது நண்பனானீரே, உண்மையில்லா என்னையும் நீர் தேடி வந்தீரே. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறே, நாளெல்லாம் செலுத்துகிறே. இமைப்பொழுதும் என்னை நீர் கைவிடவில்லை, நிமிடம் தோறும் விசாரித்து நடத்துகிறே. நாட்கள் எல்லாம் உம் கரத்தில் இருக்கிறதே, என் வருடங்களை நன்மையினால் முடிசூட்டினீர். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறே, நாளெல்லாம் செலுத்துகிறே. நன்மைகள் செய்பவர்க்கு
நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறே, நாளெல்லாம் செலுத்துகிறே. நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகா பரிசுத்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் பலனற்று போய் நின்ற நேரங்கள் உம்முடைய வார்த்தையால் எங்களை உயிர்ப்பித்த தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் கலங்கி போய் நின்ற நேரங்கள் எங்களை கைவிடாத தேவனாய் நீர் இருந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த காலங்கள் எல்லாம் எங்களோடு கூட நடந்த தேவனாய், எங்களை தோளில் சுமந்த தேவனாய் நீர் இருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காகவே ஜீவனை தந்து எங்களை மீட்டெடுத்த தேவன் நீர். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் இல்லை என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் இல்லை என்று, நீர் மட்டும் எங்கள் தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் நன்மைகள் செய்கிற தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்றவரே. நாங்கள் வாஞ்சியோடும் பயபக்தியோடும் உம்மை நோக்கி ஓடி வரும்போது எங்கள் கால்களை நீர் வலைக்கு நீக்கலாக்கி விடும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எங்களை அலங்கரித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, நீர் மகிமைக்கு பாத்திரர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒன்றுமில்லாத எங்களை உம்முடைய காருண்யத்தால் உயர்த்தின தேவன், தகுதியில்லாத எங்களையோ தகுதியாக்கின தேவன் ஆண்டவரே. பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் எங்கள் பாதைக்கு வெளிச்சம் தந்து நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் உயிரோடு உயிராக கலந்த எங்கள் தேவாதி தேவனே, துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி நிற்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்ற வார்த்தைகளின்படி அந்த வார்த்தைகளால் நீர் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி முடிக்கும் தேவன் ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கும் தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துருவின் எண்ணங்கள் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அழிப்பதற்காகவே இவ்வுலகிற்கு வந்த எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் நேரங்களில் எல்லாம் சத்துருவின் சகலவிதமான கிரிகைகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் சகலவிதமான எண்ணங்கள் திட்டங்கள் ஒவ்வொன்றும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த நேரத்திலும் எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளில் நீர் மட்டும் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்க வேணும் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் ஒவ்வொரு காலை பொழுதிலும் நீர் எங்களுக்காக தரும் புதிய நாட்கள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் நாங்கள் உம்மை மட்டும் நம்பி இருக்க, உம்மை மட்டும் நாங்கள் நினைக்க, உம்முடைய வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கடைபிடிக்க, உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு இன்னுமாய் நீர் கற்றுத்தர வேணும். ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட வர வேணும் ஐயா. ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்ய வேணும். நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்த வேணும் ஆண்டவரே. இது சரி இது பிழை என்று நீர் எங்களுக்கு சொல்லி தர வேணும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மரக்காலால்
அளந்தவரும் அவரே. வானங்களையே திரை போலாய் விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளம் கையில் வரைந்தவரும் அவரே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. வானம் திறந்து மன்னாவால் போசித்தவரும் அவரே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரும் அவரே. மோசேயின் கைகோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் துதிகளோடு பாடல்களோடு ஜெபங்களோடு துதி ஆராதனையோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேர மாற்றத்திலும் இணைந்து வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடும் குடும்பத்தாரோடும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளைய நாளிலும் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து மென்மேலும் பாடல்களோடு புதிய ராகங்களோடு இணைந்து கர்த்தர் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. சந்ததியாக பிள்ளைகளின் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர். ஆண்டவர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வழிநடத்தினார். காலை நேர விடுதலையின் வெளிச்சத்திலே வானொலி அலங்கரித்தார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் ஒருவரையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் தன்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் விரைவருவோம். நாங்கள் இந்த வேளையில்